இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு கற்பனையான சூழ்நிலையை பத்தி யோசிப்போம். நீங்க ஒரு வரைபடம் வரையணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மேப். சரி. ஆமா, ஒரு மேப். ஆனா அது சாதாரண ஊருக்கான வரைபடம் இல்ல. நாம வாழற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமான ஒரு வரைபடம். ஓ, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். கண்டிப்பா. அதுல வெறும் நட்சத்திரங்கள், பிளாக் ஹோல்ஸ், விண்மீன் திரள்கள் இதெல்லாம் மட்டும் இருக்கக்கூடாது. அதே வரைபடத்துக்குள்ள மனித மனதோட மிக நுட்பமான உணர்வுகள், எண்ணங்கள், அறம் சார்ந்த முடிவுகள் இதெல்லாமும் அடங்கியிருக்கணும். அதாவது மேக்ரோ மற்றும் மைக்ரோ ரெண்டையும் ஒன்னா பாக்குறது. எக்ஸாக்ட்லி. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நாம எவ்வளவு சின்னவங்க அப்படிங்கிற ஒரு நடுக்கம், அதாவது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரெட் உங்களுக்கு எப்போதாவது வந்திருக்கா? அந்த நடுக்கத்துக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு வரைபடம் இருந்தா எப்படி இருக்கும்? பொதுவா நாம இந்த ரெண்டு விஷயங்களையும் முற்றிலும் தனித்தனியா தானே பார்ப்போம். விண்வெளியின் பிரம்மாண்டத்தை ஆராய தொலைநோக்கிகள் வேணும்னு சொல்வோம். மனித மனச புரிஞ்சுக்க உளவியல் தத்துவம் வேணும்னு சொல்வோம். ஆமா, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். கரெக்ட். இந்த ரெண்டுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லைன்னு தான் நம்ம நவீன சமூகம் நம்புது. ஆனா அந்த பிரிவினை முற்றிலும் தகர்க்கப்பட்டு பல பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான விண்மீன் திரளையும் உங்க மனசோட மிக ஆழமான மெல்லிய உணர்வையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கிற ஒரு வரைபடத்தை யாராவது உங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சொல்லப்போனா அது ஒரு முழுமையான அறிவா இருக்கும். இன்னைக்கு நாம அலச போற விஷயமும் அப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை பத்தி தான். இது எந்த ஒரு நவீன அறிவியல் லேப்ல இருந்தும் வரல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித சிந்தனையோட எல்லைகளை பல மடங்கு விரிவடைய செய்த ஒரு உன்னதமான கவிதை இது. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளனார் எழுதிய அருள் விளக்க மாலையோட 9வது பாடல். ஆமா, இந்த பாடலோட வரிகளுக்குள்ள பிரபஞ்சத்தோட எல்லையற்ற பிரம்மாண்டம் முதல் மனித மனதோட ஆழம் வரை எப்படி விவரிக்கப்பட்டிருக்கு, அந்த பெருவழிக்குள்ள நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து விவாதிக்க போறோம். இது வெறும் பழங்கால வார்த்தைகளோட தொகுப்பு இல்ல. கண்டிப்பா இல்ல. இது பிரபஞ்சத்தையே அளவிடும் ஒரு கருவி. இந்த பாடலை கையில் எடுக்கும்போது நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பக்தி இலக்கியம் மட்டும் கிடையாது. பின்ன வேற என்ன சொல்றீங்க? இது மனித இருத்தலோட, அதாவது ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸோட ஒரு அப்சல்யூட் மேப் அப்படின்னு சொல்லலாம். நாம பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கறோம், அதை எப்படி உணர்றோம், அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மிக சிக்கலான கேள்விகளுக்குள்ள இது நேரடியாக நுழையுது. சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். பாடலோட ஆரம்பமே ஒரு பிரம்மாண்டமான ஆச்சரியத்தோட தான் தொடங்குது. ஆமா, அண்டவள வெவ்வளவோ. கரெக்ட். அண்டவள வெவ்வளவு அவ்வளவும் அவற்றில் அமைந்த சராசர அளவு எவ்வளவோ அவ்வளவும். இதை கேட்கும்போதே ஒரு நவீன கால காஸ்மாலஜிஸ்ட் டெலஸ்கோப் வழியா பிரபஞ்சத்தை வியந்து பார்க்கற மாதிரி இருக்கு. உண்மைதான். ஒரு பக்கம் அண்டம் அப்படின்னு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அளவையும், மறுபக்கம் அதனுள் இருக்கிற சராசரம், அதாவது அசையும் மற்றும் அசையா பொருட்களோட அளவையும் அவர் குறிப்பிடுறாரு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. கொஞ்சம் யதார்த்தமா பார்ப்போம். சொல்லுங்க. 19ஆம் நூற்றாண்டுல அவருக்கு ஹபிள் டெலஸ்கோப்போ இல்ல ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியோ எதுவும் கிடையாது. பல பில்லியன் ஒளியாண்டுகள் விரிஞ்சு கிடக்கிற பிரபஞ்சம் பத்தி பேசுறாருன்னா இது வெறும் கவித்துவமான மிகழ்படுத்தல், அதாவது ஒரு போயட்டிக் எக்ஸாஜரேஷன் தானே. இது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான். இல்ல, பழங்கால மனிதர்களுக்கே குவாண்டம் இயற்பியல் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. நாம அறிவியலையும் கவிதையும் போட்டு குழப்பிக்கிறோமா? இது மிகச்சிறப்பான ஒரு கேள்வி. நீங்க கேட்கறது நியாயமான சந்தேகம்தான். ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த பிரிச்சு பார்க்கணும். வள்ளலார் இங்க பௌதிக ரீதியா உட்கார்ந்து நட்சத்திரங்களை எண்ணிட்டு இல்ல. ஓ, அப்போ அவர் சயின்டிபிக் டேட்டா பத்தி பேசலையா? இல்ல. அறிவியல் தரவுகளை பெறுவதற்கும் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பா உள்ளுணர்வால அறிவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நவீன இயற்பியலாளர் அணுக்களோட இயக்கத்தை பத்தியும் பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்தை பத்தியும் ஆராயும் போது ஒரு கட்டத்துல தத்துவ புரிதலுக்கு வருவாரு. எக்ஸாக்ட்லி, பௌதிக எல்லைகளை தாண்டி ஒரு பிலாசபிக்கல் புரிதலுக்கு வருவாரு. அதத்தான் வள்ளலார் இங்க செய்யறாரு. அண்டம் அப்படிங்கிறது அளவிட முடியாத மேக்ரோ உலகம். அதனுள் அமைந்த சரம், அதாவது உயிரினங்கள், நதிகள் போன்ற அசையும் பொருட்கள், மற்றும் அசரம், அதாவது மலைகள், பாறைகள் போன்ற அசையா பொருட்கள் அப்படிங்கிறது மைக்ரோ உலகம். புரியுது. அதாவது அவர் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட தூரத்தை இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லல, மாறாக மேக்ரோ மற்றும் மைக்ரோ உலகங்கள் ரெண்டும் ஒரே அமைப்பின் கீழ் இயங்குது அப்படிங்கிற ஒட்டுமொத்த கட்டமைப்பை சொல்றாருன்னு வச்சுக்கலாமா?
100% உண்மை. இது சயின்ஸ் டேட்டா இல்ல, இது ஒரு விரிந்த தத்துவ பார்வை. மிகப்பெரிய அண்டவெளியா இருந்தாலும் சரி, ஒரு சின்னஞ்சிறிய எறும்பா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஏதோ ஒரு கணக்கீட்டுக்குள்ள, ஒரு பேரறிவோட கட்டுப்பாட்டுக்குள்ள துல்லியமா இயங்குது அப்படிங்கறது அவர் வியக்கிறாரு. சரி, பிரபஞ்சத்தோட அளவீட்ட மேக்ரோ மற்றும் மைக்ரோ அப்படின்னு இவ்ளோ பிரம்மாண்டமா பார்த்துட்டோம். ஆனா விரிவடைஞ்சுகிட்டே போற ஒரு பிரபஞ்சம் என் அன்றாட வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத போல தோணுதே. அங்கதான் பாடலோட அடுத்த கட்டம் வருது. இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்தை மனித மனம் எப்படி உணருது? அத அவர் எப்படி நம்ம அனுபவத்தோட இணைக்கிறாரு? அங்கதான் இந்த பாடல் தனது மிக ஆழமான உளவியல் பரிமாணத்துக்கு மாறுது. வெளியில விரிஞ்சு கிடக்கிற அந்த பிரம்மாண்டம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் 4 வெவ்வேறு தளங்கள்ல இயங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. 4 தளங்களா? ஆமா, அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, கண்டதுவாய் ஆங்கவைகள் தனித்தனியே அகத்தும் காண்புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் விளங்க. அகம், புறம், அகப்புறம், புறப்புறம் அப்படின்னு மனித அனுபவத்தை 4 அடுக்குகளா பிரிக்கிறாரு. கொஞ்சம் பொறுங்க. 4 நிலைகளா? உள்ளே, வெளியே, உள்ளும் புறமுமாக, அப்புறம் முற்றிலும் வெளியே. இத கேட்கும்போது எனக்கு அந்த ரஷ்யன் பொம்மைகள் தான் நினைவுக்கு வருது. நெஸ்டட் டால்ஸ். ஆமா, ஒன்ன சுழட்டி திறந்தா உள்ள இன்னொன்னு, அதை திறந்தா அதனுள் இன்னொன்னு அப்படின்னு இருக்குமே. அது போல. இல்லனா ஒரு வெங்காயத்தோட தோல்களை ஒவ்வொன்னா உரிக்கிற மாதிரி இருக்குதே. கரெக்ட். ஒரு நல்ல உவமை இது. ஆனா இது கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கே. இந்த 4 நிலைகளையும் நீங்க ஒரு சாதாரண மனிதனோட அன்றாட வாழ்வுல எப்படி பொருத்தி பார்க்கறது? எனக்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் கொடுங்க. நிச்சயமா. இத ஒரு நவீன கால உதாரணம் மூலமாவே புரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு மிக முக்கியமான சவாலான அறம் சார்ந்த முடிவெடுக்கணும்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு எத்திக்கல் டிசிஷன். சரி. உங்க நிறுவனத்தோட ஒரு தப்ப நீங்க வெளியே சொல்ல போறீங்க, அதாவது விசில் ப்ளோயிங் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 4 அடுக்குகளும் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். அகம் அப்படிங்கிறது உங்களோட மிக ஆழமான தூய்மையான உள்மனம் அல்லது ஆன்மா. சரி. எது சரி எது தவறு அப்படிங்கிற முழுமையான உண்மை எந்தவித கலப்படமும் இல்லாம அங்கதான் ஒளிருது. அங்க நடக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓ, அப்படியானால் புறம் அப்படிங்கிறது என்னோட உடலா? ஆமா, புறம் அப்படிங்கிறது உங்களது உடல் அல்லது நீங்க நேரடியாக தொட்டு உணரக்கூடிய பௌதீக உலகம். அந்த உண்மைய வெளியே சொல்ல நினைக்கும் போது உங்க இதயம் வேகமா துடிக்கலாம், உங்க கைகள் வேர்க்கலாம், நீங்க அந்த இமெயில டைப் செய்யற விரல்களோட இயக்கம் தான் புறம். ஓஹோ, இப்ப புரியுது. அப்படியானால் அகப்புறம் அப்படிங்கிறது இந்த 2க்கும் நடுவுல இயங்குற என் மூளையா அல்லது என் அறிவா? மிக துல்லியமா சொன்னீங்க. அகப்புறம் அப்படிங்கிறது உங்க எண்ணங்கள், உங்களோட லாஜிக், உங்க மனம். உள்ளே இருக்கிற தூய்மையான ஆன்மாவுக்கும் வெளியே இருக்கிற உடலுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாலம் இது. ஆமா, ஒரு தயக்கம் வரும்ல. கண்டிப்பா. இத வெளியே சொன்னா என் வேலை போயிடுமா, இல்ல இதுதான் சரி அப்படின்னு உங்க மனம் தர்க்கம் செய்தே, அந்த சிந்தனை ஓட்டம் தான் அகப்புறம். இறுதியா புறப்புறம் அப்படிங்கிறது உங்களை சுற்றியுள்ள சமூகம், உங்க ஆபீஸ் பாலிடிக்ஸ், இந்த பரந்த உலகத்தோட நீங்க கொள்ளும் தொடர்பு. வாவ், நீங்க சொன்ன இந்த உவமையை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நான் முன்னாடி சொன்ன அந்த ரஷ்யன் பொம்மை உவமையை விட இத வேறு விதமா பார்க்கலாமா? எப்படி சொல்றீங்க? ரஷ்யன் பொம்மைகள்ல உள்ள இருக்கிற பொம்மை முற்றிலும் இருட்டுல தான் இருக்கும். ஆனா இங்க பாடல்ல தனித்தனியே விளங்க, அதாவது ஒளிர அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாது. மிகச் சிறப்பான ஒரு கோணம் இது. நீங்க சொன்னது 100% சரி. இந்த 4 அடுக்குகளும் ஒன்னின் மேல் ஒன்னா அழுந்து கிடக்கிற இருட்டான வெங்காயத்தோல்கள் கிடையாது. அப்போ அது ஒரே நேரத்துல இயங்குதா? ஆமா, இவை 4மே ஒரே நேரத்துல சுயமாக இயங்கும் ஒளிரும் பரிமாணங்கள். அந்த பிரபஞ்ச உண்மையோ அல்லது இறைசக்தியோ அகத்துல மட்டுமே இருக்கு, புறத்துல இல்ல அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா வள்ளலார் அப்படி சொல்லலையா? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆற்றல் அகத்திலும் ஒளிருது, உனது தர்க்கத்திலும், அதாவது அகப்புறத்திலும் ஒளிருது, உனது உடலிலும் ஒளிருது, உனக்கு வெளியே உள்ள சமூகத்திலும் ஒரே நேரத்துல ஒளிருது அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு உயிரும் பொருளும் இந்த 4 பரிமாணங்களுக்கு உள்ளதான் இயங்குது. இது உண்மையாவே மனசு விரிய செய்யும் ஒரு சிந்தனை. பிரபஞ்சத்தோட அளவீட்ட வெளியிலிருந்து அளந்தவர் மனிதனோட அனுபவத்தை 4 அடுக்குகளா உள்ளிருந்து அளக்கிறாரு. சரி, இந்த 4 தலங்களையும் தனித்தனியா பிரிச்சு காட்டுற, அவற்றை ஒளிரச் செய்யும் அந்த ஒளி எங்கிருந்து வருது? அதுதான் அடுத்த வரி.
அந்த பிரம்மாண்டமான ஆற்றலோட தன்மை என்ன? அடுத்த வரியில விண்டுகுப்பே ரருட்சோதி பெருவெளிக்கு நடுவே அப்படின்றாரு. விண்வெளி அல்லது பெருவெளி அப்படிங்கறத அவர் இங்க அறிமுகப்படுத்துறாரு. ஆமா, நாம இதுவரைக்கும் பார்த்தது பௌதிக அளவுகள் மற்றும் உளவியல் தலங்கள். இப்போ நாம முற்றிலும் ஒரு உச்சக்கட்ட ஆன்மீக தரத்துக்குள்ள நுழையிறோம். ஆனா விண்வெளி என்றாலே அறிவியல் நமக்கு சொல்றது என்ன? அதை இருண்டது, கதிர்வீச்சுகள் நிரம்பியது, பல மில்லியன் -டிகிரி குளிரை கொண்டது, டார்க் மேட்டர் மற்றும் வெற்றிடம் நிரம்பியது அப்படின்னு தானே நம்ம படிச்சிருக்கோம். சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. ஆமா. ஆனா இங்கே பேரருட்சோதி பெருவெளி அப்படின்னு ஒளியால் நிரம்பிய ஒரு எல்லையற்ற பெருவெளியை அவர் குறிப்பிடுறாரு. அதுவும் சாதாரண ஒளி இல்ல, அருள் சோதி அப்படின்றாரு. இது நவீன அறிவியலுக்கும் அவரோட பார்வைக்கும் இருக்கிற ஒரு நேரடி முரண்பாடு போல தோணுதே. இது முரண்பாடு இல்ல, இது வேற ஒரு பரிமாணம். அறிவியல் தேடுது பௌதிக ஒளிய, அதாவது பிசிக்கல் லைட், ஃபோட்டான்களை. ஒரு நட்சத்திரம் வெடிக்கும்போது உருவாகிற ஒளிய அறிவியல் தேடுது. சரி. ஆனா வள்ளலார் பேசுறது அந்த பௌதிக பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆன்மீக பெருவெளிய பத்தி, ஸ்பிரிச்சுவல் ஃபேப்ரிக் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்பேஸ் வெறும் எம்டி இல்லையா? இல்லவே இல்ல. அந்த பெருவெளி இருட்டானது இல்ல, அது வெற்றிடமும் இல்ல. அது அருள் என்னும் பேரொளியால், அதாவது கிரேஸ் லைட்டால் இருக்கு. அதாவது இந்த ஒட்டுமொத்த இருப்பின் அடிப்படை பொருளே அந்த அருள் ஒளி தான் அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிறுவுதா? எக்ஸாக்ட்லி. ஈர்ப்பு விசை எப்படி பிரபஞ்சத்தை பிடிச்சு வச்சிருக்கோ, அதுபோல அருள் அப்படிங்கிற கருணையே இந்த பிரபஞ்சத்தை இயங்க வைக்குது அப்படிங்கிறது தான் அவரோட வாதம். அப்படியானால் அந்த எல்லையற்ற ஒளியின் நடுவே என்ன நடக்குது? அந்த ஒளியால் நிரம்பிய பெருவெளிக்கு ஒரு அரசன் இருக்கிறான் அப்படின்னு அவர் விவரிக்கிறாரு. விளங்கியோரு பெருங்கருணை கொடிநாட்டி அருளாம் தண்டுகுமோர் தனிச்செங்கோல் நடத்தி மன்றில் நடிக்கும் தனியரசே. ஆமா, இந்த வரி ரொம்ப முக்கியமானது. இங்கதான் எனக்கு மிகப்பெரிய அளவுல ஆச்சரியமா இருக்கு. அதிகாரம் என்றாலே நாம என்ன நினைப்போம்? வரலாற்றுல நாம பார்த்த அரசர்கள் முதல் இன்றைய கார்ப்பரேட் சிஇஓக்கள் அல்லது உலக வல்லரசு நாடுகள் வரை அதிகாரத்தோட அடிப்படை என்ன? பயம். கரெக்ட். அது பயம், அது ஆதிக்கம். தங்களை எதிர்க்கிறவங்களை தண்டிக்கும் வலிமை இருந்தாதான் அதிகாரத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறது மனித சமூகம் காலங்காலமா நம்பி வர்ற ஒரு விதி. சரியா சொன்னீங்க. அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம கற்பனையையே வள்ளலார் இங்க தலைகீழா மாத்தி அமைக்கிறாரு. பொதுவா அரசர்களோட கொடி அப்படின்றது போர் வெற்றி கொடியா தான் இருக்கும். அவங்க கைகள்ல இருக்கிற செங்கோல் தண்டிக்கும் அதிகாரத்தையும் சட்டத்தோட விரைப்பையும் தான் குறிக்கும். நான் சொல்றதை கேள், இல்லையென்றால் தண்டிக்கப்படுவாய், இதுதான். ஆமா, அதுதான் செங்கோலோட மறைமுக அர்த்தம். ஆனா இங்க பெருங்கருணை கொடி மற்றும் அருளாம் செங்கோல் அப்படின்னு கூறப்படுகிறதே, அதிகாரம் அப்படிங்கிறது முழுமையான கருணையா மாறுறது எப்படி? பயமோ தண்டிக்கும் அதிகாரமோ இல்லாம ஒரு பேரரசு இயங்க முடியுமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆமா, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு கற்பனை, ஒரு யூட்டோப்பியன் ஃபேண்டசி போல இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணும். மனிதர்கள் உருவாக்கிய அதிகார அமைப்புகள்ல தான் பயம், ஆதிக்கம், தண்டனை இதெல்லாம் இருக்கு. ஏன்னா மனித அதிகாரம் பாதுகாப்பற்றது, அதாவது இன்செக்யூர். ஓ, தன்னை காப்பாத்திக்க பயம் தேவைப்படுது. கரெக்ட். ஆனா அகிலத்தையே ஆளும் அந்த தனியரசு, அந்த பிரபஞ்ச சக்தி அச்சத்தின் அடிப்படையில இயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது முழுமையானது. எனவே அதனோட ஒரே சட்டம் அருள் மட்டுமே. அதனோட அடையாளம் பெருங்கருணை. ஆமாம், இம்மன்ஸ் கம்பேஷன். தண்டனை தரது செங்கோல் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் அருளை வழங்குவதுதான் உண்மையான செங்கோல். சூரியன் பூமியை மிரட்டியா தண்ணிக்கிட்ட ஈர்த்து வச்சிருக்கு இல்லையே, அது ஒரு இயல்பான அமைதியான ஈர்ப்பு விசை. ஆமா, அது ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ். அதே போலவே அந்த பிரபஞ்ச சக்தி கருணையால தான் ஒட்டுமொத்த அண்டங்களையும் சராசரங்களையும் ஆளுது. மேலும் அந்த அரசன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து கட்டளையிடுபவன் கிடையாது, அவன் மன்றில் நடிக்கும் தனி அரசு. ஓ, மண்பில் நடிக்கும் அப்படின்னா அந்த பிரபஞ்ச அரசன் ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, இந்த அண்ட வெளியாகிய பெருமன்றத்துல அவன் தொடர்ந்து நடனமாடிட்டு இருக்கான் அப்படிங்கிறதா? ஆமா, காஸ்மிக் ஹால்ல நடனமாடுறான். கிரகங்கள் சுற்றுவது, அணுக்கள் அதிர்வது, உயிர்கள் தோன்றி மறைவது என எல்லாமே அந்த கருணை அரசனோட நடனம் தானா? மிக துல்லியமா. அந்த நடனத்துல தான் முந்தைய வரிகள்ல நம்ம பார்த்த அகமும் புறமும் இயங்குது. அந்த நடனத்துல தான் அண்டங்களும் சராசரங்களும் அளவிடப்படுது. அது ஒரு ஆதிக்கத்தோட நடனம் இல்ல, அது கருணையோட நடனம். வாவ். அதிகாரம் அப்படிங்கிறது தண்டிப்பதல்ல, அது அரவணைப்பது அப்படிங்கிறத இது மிக ஆழமா உணர்த்துது. கோயசிவ் பவர் இல்ல, கோஹெசிவ் பவர். அற்புதம். அண்டவெளியோட பிரம்மாண்ட அரசனை பத்தி, அவனோட கருணை அரசாட்சியை பத்தி இவ்ளோ விரிவா பேசின பிறகு கவிஞர்
தன்னை அந்த அரசனுக்கு முன் எப்படி நிறுத்திக்கிறாரு அப்படிங்கிறது தான் பாடலோட இறுதி வரியும் உச்சக்கட்டமும். ஆமா, ரொம்ப நெகிழ்ச்சியான வரி அது. என் மாலை தாளில் அணிந்தருளே அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது, எனது இந்த மாலையை உன் திருவடிகளில் அணிந்து அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறாரு. இத வாசிக்கும் போது எனக்கு ஒரு திரைப்பட காட்சி தான் ஞாபகம் வருது. ஒரு சினிமாட்டிக் ஷாட் மாதிரி. ஆமா, பல பில்லியன் ஒளியாண்டுகள் விரிஞ்சிருக்கிற பிரபஞ்சத்தோட எல்லையிலிருந்து கேமரா தொடங்குது. அப்படியே பேரருள் ஒளி வெள்ளத்துல பயணிச்சு கடைசியா சட்டுன்னு ஜூம் ஆகி ஒரு சாதாரண மனிதனோட கையில் இருக்கிற ஒரு சிறிய பூவின் மீது குவிவதைப் போல இது இருக்கு. ரொம்ப அழகான ஒரு விஷுவலைசேஷன். பிரபஞ்சத்தோட அளவுகோல்ல இருந்து ஒரு தனிப்பட்ட சாதாரண மனிதனோட மிக எளிய கோரிக்கையா இது சட்டுன்னு சுருங்கி முடியுதே. இது மிகவும் அற்புதமான அழகான ஒரு முரண்பாடு. பியூட்டிஃபுல் பாரடாக்ஸ்னு சொல்லலாம். எல்லையற்ற பிரபஞ்சத்தை பத்தி பேசினவர், அந்த பிரம்மாண்டத்தை அளந்தவர், இறுதியில மிகச் சுருங்கி தன்னுள் வந்து தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறாரு. சரி. மாலை அப்படிங்கிறது இங்க வெறும் பூக்களான மாலை மட்டும் கிடையாது. அவர் பாடிய இந்த சொல் மாலையையும், அதாவது இந்த கவிதையையும் சேர்த்து குறிக்குது. அதாவது, தனது அறிவை, தனது கலையை, தனது உணர்வுகளை அவர் மாலையா தொடுக்கிறாரா? நீயோ பிரபஞ்சத்தை ஆளும் கருணை அரசன், நானோ ஒரு சாதாரண மனிதன். என்கிட்ட உனக்கு தர்றதுக்கு பௌதீக பொருட்கள் எதுவும் இல்ல, இந்த சொற்களை மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு சொல்றாரா? நிச்சயமா. எல்லையற்ற பேரொளி பொருந்திய பிரபஞ்சத்தையே ஆளும் இறைவனின் முன் ஒரு மனிதன் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த காணிக்கை அப்படிங்கிறது செல்வாக்கோ பொருளோ கிடையாது. பின்ன வேற என்ன? அவனோட அகத்திலிருந்து வரும் உண்மையான கலையும் பக்தியும் சொற்களும் தான் அப்படிங்கறத இது காட்டுது. என் அறிவால் உன்னை அளந்து வார்த்தைகளா தொடுத்திருக்கேன், இந்த சிறிய காணிக்கையை ஏத்துக்கோ அப்படிங்கிற அந்த முழுமையான சரணாகதி தான் பாடலுக்கு உயிர் கொடுக்குது. அந்த சரண்டர் தான் முக்கியம். ஆமா, அந்த சாதாரண மனிதனோட சொல்லுக்குள்ள அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அடங்கிடுது. எவ்வளவு ஆழமான, மனச நெகிழச் செய்யும் ஒரு பயணம் இது. அளவிட முடியாத பிரபஞ்சத்தோட விளிம்புகள்ல தொடங்கி அகம், புறம், அகப்புறம், புறப்புறம் அப்படிங்கிற நமது இருப்பின் 4 பரிமாணங்களை கடந்து இருளை நீக்கி பேரருள் ஒளியால் நிரம்பிய ஒரு பெருவெளியை கண்டோம். உண்மைதான். அங்க ஆயுதங்களோ ஆதிக்கமோ இல்லாம பெரும் கருணையையே கொடியாகவும் அருளையே செங்கோலாகவும் கொண்டு பிரபஞ்ச நடனமாடும் ஒரு தனிப்பெரும் அரசனின் பாதத்துல ஒரு சாதாரண மனிதனோட சொல் மாலையாக நாம வந்து நின்றுருக்கோம். ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. ஒரு 8 வரி பாடலுக்குள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட வரைபடமும் மனித இருப்பின் அர்த்தமும் இவ்வளவு நேர்த்தியா அடங்கி இருக்கிறத உங்களோடு சேர்ந்து கண்டறிஞ்சதுல எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. அறிவியலையும் தத்துவத்தையும் மனித உளவியலையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கிற இந்த சிந்தனை எந்த காலத்துக்கும் பொருந்துவதாகும். நாம தனித்து விடப்படல, நாம ஒரு மாபெரும் கருணை அமைப்போட அங்கம் அப்படிங்கறத உணர்வது மிகப்பெரிய நிம்மதியை தருது. கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியோட முடிவுல உங்களுக்காக ஒரு மிக முக்கியமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை உங்களுக்குள்ள அசை போட்டு பாருங்க. நாம ஆரம்பத்துல பேசின அந்த பிரபஞ்ச வரைபடத்தை நினைவில் கொள்ளுங்க. அந்த பெரிய மேப். ஆமா, அந்த அளவிட முடியாத எல்லையற்ற பிரம்மாண்டத்தோட ஒப்பிடும்போது நீங்க உங்க அன்றாட வாழ்வோட சிறிய செயல்கள், உங்க ஆபீஸ் பிரச்சனைகள், நீங்க பேசுற சொற்கள் யாவும் ரொம்ப முக்கியமற்றவை, இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு பெரிய கடல்ல ஒரு துளி நீர் போல நாம காணாம போயிடுவோம் அப்படிங்கிற அச்சம் உங்களுக்கு வரலாம். இயற்கையான பயம்தான் அது. ஆனா அந்த பிரபஞ்சமே பெருங்கருணை மற்றும் அருள் ஆகியவற்றால் மட்டுமே ஆளப்படுது அப்படிங்கிற வள்ளலாரோட வாதத்தை நாம ஏத்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிப்படும். என்னது? நீங்க ஒருவருக்கு உண்மையான அன்போடு செய்யற மிகச்சிறிய உதவியும் அல்லது நீங்க உதிர்க்கும் ஒரு சிறிய சொல் மாலையும் கூட இந்த அகிலத்துல அளவிட முடியாத பிரம்மாண்டமான மதிப்பை பெறுது. வாவ், ஆமா. ஏன்னா அது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதியான கருணையோடு நேரடியாக ஒத்திசையுது. உங்க கருணையான செயல்கள் பிரபஞ்சத்தோட நடனத்தோடு இணையுது அப்படின்னா நீங்க எப்படி முக்கியமற்றவரா இருக்க முடியும்? இந்த அழகான முரண்பாட்டை நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.